வெனிலா, பிரியா, என்னம்மா இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க? உங்களால பாரு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வெளியே நிற்கிறாங்க. சரி சரி, சீக்கிரம் வந்து பஸ்ஸில் ஏறுங்க. சாரி மேடம், கொஞ்சம் சுற்றி பார்த்ததில்ல எங்களை அறியாமே லேட் பண்ணிட்டோம். இன்னுமே அப்படி நடக்காது மேடம். சாரி மேடம், என்னால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை வெனிலா, நம்ம லேட் பண்ண நம்ம சுற்றி பார்க்குற இடங்களும் குறையும், அதனால தான் இப்படி சொன்னேன். சரி, எல்லாரும் போய் பஸ்ஸில் ஏறுங்க. ஸ்டூடெண்ட் எல்லாரும் போய் பஸ்ஸில் ஏறுங்கம்மா. ஓகே மேடம். போங்கம்மா பஸ்ஸுக்கு. ஓகே மேடம். நல்லபடியாக ஊர் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு போகிறக்குள்ள நம்ம தலை வெடிச்சிரும் போல இருக்கே. சரி, கவனமாக இருப்போம். டே பாலு, பஸ் கிளம்புதுடா, சீக்கிரம் வண்டியில் ஏறு. இதோடா ஏறியாச்சு. அவினாஷ் உட்காதாச்சா? அவினாஷ் கிளம்பு. என்னடா இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்கோம், இன்னும் பூங்காவை காணோம். இந்தாடா பூங்கா வந்துருச்சு, அதான் பஸ் நின்றுச்சு பாரு. சரி வாடா, பக்கத்தாரி போய் பார்ப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் இறங்கி பூங்காக்குள்ளே போயிட்டு இருக்காங்க பாரு. என்னது, வெண்ணிலாவும் பிரியாவும் மட்டும் காணோம்? இந்நேரம் நம்ம சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் அமைதியாக இருடா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னங்கடி, மேடம் காணோம். மேடம் வந்த பிறகு தானே பூங்காக்குள்ளே போக முடியும். ஆமாம் ஆமாம், சரி நம்ம போய் அங்கே நிற்போம். மேடம் வந்த பின்னாடி போகலாம். ஓகே ஓகே. நீங்கள் 2 பேர் மட்டும் என்ன கிளம்பாமல் இருக்கீங்க? மேடம், வெண்ணிலாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதுங்கிறா, அதனால சுற்றி பார்க்க வரலங்கிறா. அதனால தான் மேடம் வண்டியில் இருக்கலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது எப்படிம்மா உங்கள் 2 பேர்த்த மட்டும் விட்டுட்டு போகிறது? மேடம், ரொம்ப தலைவலியாக இருக்குது, நான் கொஞ்சம் படுத்துங்கன்னா கொஞ்சம் நல்லாயிடும்னு நினைக்கிறேன், அதனால தான் மேடம் இருக்கிறேன். ஓ, ரொம்ப முடியலையாம்மா? சரி சரி, அப்போனா நீ படு. நான் பிரியா, நீ கூட இருக்க முடியுமா? சரிங்க மேடம், நான் வேணா கூட இருக்கேன். சரி, மற்ற ஸ்டூடெண்ட்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க, நான் போய் சுற்றி காட்டிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். பரவாயில்லைங்க மேடம், எனக்காக அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை ஸ்பாயில் பண்ண வேணாம். நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டே வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க மேடம். ரெஸ்ட் ரூம் எதாவது போகணும்னா பின்னாடி இருக்கமா போய்க்கோங்க. மேடம், ஒரு சின்ன கோரிக்கை, டிரைவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருங்க மேடம். எங்களுக்கு அவர் இருந்தால் ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்குது. சரி சரிம்மா, டிரைவர் இங்கே உட்கார மாட்டார், அவர் எங்கேயாவது ஹோட்டலில் போய் உட்காந்துக்குவார். நீங்கள் ஃப்ரீயாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகுங்கம்மா. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். சரிம்மா, மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பூங்கா சுற்றி காமிச்சிட்டு வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்பாடியா, ஒரு வழியாக மேடமாக கடத்தியாச்சு. ஒன்றா அவினாஷ் வந்தா நீ தைரியமாக போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வா. ஓகே, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. நான் இன்னொரு நாள் இல்லாட்டி எங்கள் அப்பா அம்மா கூட வந்து நிறைய டைம் சுற்றி பார்த்துருக்கேன். எனக்கும் கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது, நானும் ரெஸ்ட் எடுப்பேன்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ சரி பிரியா. என்ன வெண்ணிலா, ரெடியா போலாமா? அவினாஷ், பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. உங்களால் நான் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன், இப்போ அனுப்புங்க. சரி பிரியா, நான் வரேன். டே பாலு, நல்லபடியாக ஆக்டிங் பண்ணு, சொதப்பி கிதப்பி வச்சிடாதடா. சரிடா, நீ போயிட்டு வெண்ணிலாவை பத்திரமா போயிட்டு வந்து விட்டீங்கன்னா போதும். அதை நான் பார்த்துக்கறேன்டா. சரி, நாங்கள் கிளம்புறோம். வரோம் பிரியா. என்ன பிரியா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக இருக்கோம். பக்கத்தாடி ஏதாவது வந்து உட்காரலாம் நினைச்சேன், அடி பிச்சு போடுவேன். மேடம் வர மட்டும் அந்த இடத்த விட்டு நகராம உட்காரணும். நான் இப்படியே உட்காந்தா மாட்டிக்க மாட்டேனா? அதுக்கு தான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் சாரியை போட்டு வந்து பேக் சைடில் உட்காரு. மேடம் வந்த பிறகு நாங்கள் வந்து உட்கார்றேன். இதுக்கா பிரியா நான் ஒத்துக்கிட்டேன்? நீ முதல்ல போய் ஆஃப் சாரியை மாற்று சாமி. இந்த ஃபேன் செட்டில் இருக்கிற மட்டும் எனக்கு பயமாக இருக்கு. திடீர்னு எவ்வளவு வந்துட்டாளுங்க, நான் மாட்டிக்குவனாக்கு. போய் உட்காரு போ. சரி சரி, கோவப்படாத. என்னமோ என்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படி இப்படின்னா கோவிலில், இப்போ என்னன்னா இப்படி பேசுகிறேன். விரும்புகிறேன் தான், ஆனால் படிப்பு முடிய மட்டும் நான் சேஃப்டியாக இருக்கணுமல்ல, அதனால தான். நான் அவ்வளோ மோசமானவன் நினச்சிட்டியா? நீ எல்லாம் நல்லவன் தான்டா, யார் இல்லைன்னது. நானும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். எனக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புவேன்? சரி, போய் ஆஃப் சாரியை மாற்றிட்டு பேக் சைடில் உட்காரு. ஓகே ஓகே, இந்த ஆஃப் சாரி மாற்றிட்டேன். எப்படி இருக்கு எனக்கு? உனக்கு ஃபேன் செட்டை விட இந்த ஆஃப் சாரி
பர்ஃபெக்டாக இருக்குதுடா. பிரியா கிண்டல் பண்ணாத, அப்புறம் நான் கிளம்பிடுவேன். டேய் பாலு, அவினாஷுக்கு வெண்ணிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்கோம். நீ பேசாமல் கோவப்படாம போய் உட்காருடா. இப்படி சொன்னா பரவாயில்ல, என்னவோ மூஞ்சி லட்சம் மாதிரியே பேசிட்டு இருக்க. ஐயா சாமி மன்னிச்சுக்கோங்க. இப்போ போய் உட்காருங்க. பேக் சைடு யாராவது வந்துட போகிறாங்க. அப்படியே தலையை போத்துற மாதிரி படுத்த மாதிரி உட்காருங்க. அப்போ தான் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கலாம் நான் சொல்ல முடியும். ஓகே ஓகே. என்ன அவினாஷ், பைக்கோட வந்துட்டீங்க? பின்ன உங்களோட சேர்த்து ஊர் சுற்றலான்னு முடிவு பண்ணியாச்சு. பைக் எடுத்துகிட்டு வரல எப்படி வரலாம்? சரி வா, டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கில் ஏறி இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். சரி அவினாஷ். உட்காந்துட்டியா வெண்ணிலா? நல்லா பிடிச்சிக்கம்மா, நான் ஃபாஸ்ட்டாக போவேன், அப்புறம் பயந்துக்க போகிறேன். அதெல்லாம் பயப்பட மாட்டேன், நீங்கள் ஓட்டுங்க. என்னங்க அவினாஷ், அரை மணி நேரமா போயிட்டு இருக்கோம், இன்னும் பீச்சை காணோம். நல்லா சென்னையை சுற்றி பாரு வெண்ணிலா. அதனால தான் நான் கொஞ்சம் லாங்கான டிரைவில் போயிட்டுருக்கேன். ஏன் அவினாஷ் இப்படி பண்றீங்க? போங்க, அவங்க இங்கே வந்துட போறாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். அது மட்டும் நம்ம என்ன இல்லை, வண்டியில் சுற்றிட்டு பீச்சில் போய் உட்கார வேண்டியதுதான். இதோ இதுதான் வெண்ணிலா பீச். சூப்பரா இருக்கு அவினாஷ். அலைகள் எவ்வளோ ஃபாஸ்டா வருது. நல்லா இருக்கு. சரி வா வெண்ணிலா, அப்படியே நடந்துட்டு வர. அவினாஷ், அங்க பூக்காரமா நிக்கிறாங்க போல் இருக்கு. எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுங்களே. நீ கேட்டா எது வேணாலும் தருவேன். பூ வாங்கி தர மாட்டேனா? வா போலாம். பூக்காரமா, பூ எவ்வளோ விலை? மொளம் 100 ரூபா வருது தம்பி. அட 100 ரூபாயா? எங்கள் ஊரில் செடியில் பறிக்கிறதே வச்சு பழகிட்டோம். இங்கே டவுனுக்குள்ளே இவ்வளோ ரேட்டா? அம்மா, இந்த ஊர்லலாம் அப்படிதாம்மா. உங்களுக்கு எத்தனை முளை வேணும்னு சொல்லுங்க. எனக்கு 1 முளை மட்டும் கொடுங்கம்மா. இல்லை 2 முழமாவே கொடுத்துருங்க. சரிங்க தம்பி, சரி இந்தாம்மா. அவினாஷ், நீங்களே வச்சு விடுங்க. உன் தலைக்கு இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு வெண்ணிலா. சரி வாங்க அவினாஷ், அந்த சைடு சுத்தி காமிங்களே. வா வெண்ணிலா போலாம். சுண்டல் வாங்கி கொடுங்கண்ணே. சுண்டல் வேணுமோ? சுண்டல். டேய் தம்பி, இதுக்காகவே உங்கள்கிட்ட சுண்டல் வாங்கலான்டா. அவினாஷ், சுண்டல் 2 பாக்கெட் கொடுடா. இந்தாங்கண்ணே, இந்தா தம்பி, பைசா வாங்கிக்கோ. ரொம்ப நன்றிங்கண்ணே. வா வெண்ணிலா, அங்கே போய் உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கலாம். சரிங்க அவினாஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவினாஷ். நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை. ஆமாம் வெண்ணிலா, ஆமாம். ஏன் லவ்வர்ஸ்க்கே உண்டான இடம் இந்த பீச்சு தானே. அவினாஷ், கொஞ்ச நேரம் போய் பீச்சு தண்ணியில் விளையாண்டுட்டு வரலாமா? ஓகே வா வெண்ணிலா போலாம். உங்க அவினாஷ், கால் நினைப்போம். இங்கே வா வெண்ணிலா, இங்கே வர எவ்வளோ தண்ணி வருதுன்னு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அவினாஷ். அவினாஷ் வாங்க, அங்கே போகலாம். வெண்ணிலா பார்த்து நில்லு, அலை பெருசாக வருது. அதெல்லாம் நாங்கள் ஸ்டெடியாக தான் நிற்போம். ஐயோ அவினாஷ், இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்பவே கேட்டியா? என்னாச்சு வெண்ணிலா? ஒன்றும் இல்லை அவினாஷ். சரி வா, அங்கே போய் உட்காருவோம். ஒன்றும் இல்லையில, கால்கின்னு சொல்லி கேட்குச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவினாஷ். சரி வா வெண்ணிலா, அங்கே போய் உட்காரலாம். பரவாயில்ல அவினாஷ், கொஞ்ச நேரம் விளையாடலாமே. எப்படி ஸ்டெடியா நிற்பீங்களா? ஒரு அலை வந்ததுக்கே என் மேலே தாஞ்சிட்டீங்க. நான் இப்பதான் அலைய பார்க்குறேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியா நின்று இருப்பேன். வெண்ணிலா, பெரிய அலை வரமா இருக்கு, வா மேட்டுக்கு போய் நின்றுக்கலாம். சரிங்க அவினாஷ்.